சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 8/2/2025 சனிக்கிழமை, தை மாதம் 26ஆம் நாள், ஏகாதசி திதி இன்று இரவு 8:16 வரை, மிருகசீரிடம் நட்சத்திரம் இன்று மாலை 6:07 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நற்பலன்கள் அதிகம் நடக்கக்கூடிய உன்னத நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பண வரவுகளை அடைவதற்கோ இந்த நாள் மிகவும் இனிய நாளாக அமையும். அதை போலவே அவரவர்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் வளர்வரையாகி அப்படியே பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற இடத்துல 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க இந்த நாள். பேர் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வேலையில் இது வரைக்கும் பேரை கெடுத்துக்கிட்டவங்க, தொழிலில் ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே, இந்த மாதிரி சாதிக்கிறதுக்கான அமைப்பு, நல்லா திறமை இருக்குதுங்க, ஆனால் அந்த திறமையை காட்டுறதுக்கு ஒரு நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா, இந்த மாதிரி எதுவுமே கிடைக்கலையேன்னு நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் முன்னேற்றங்கள் வரக்கூடிய அருமையான யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் கூட இன்றைக்கி ஒரு வகையில் ரொம்ப நல்ல சந்தோஷமான அமைப்புகள் இருக்கும். தம்பி தங்கைகள்கிட்ட இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு மனசு விட்டு பேசி அவங்கக்கிட்ட என்ன இருக்குது, அவங்க மனசில் என்ன இருக்குது, அவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்க முடியும் என்கின்ற மாதிரியான ஒரு பொறுப்புள்ள அண்ணனாகவோ பொறுப்புள்ள அக்காகவோ இருக்கக்கூடிய அமைப்புகள் மேஷராசிக்காரர்களில் நடுத்தர பருவத்தினர் எல்லாருக்குமே நல்ல விதமாக அமைஞ்சிருக்குங்க. மிகப்பெரிய நல்ல அறிமுகங்கள் இன்றைக்கோ நாளைக்கோ கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் அறிமுகமாக கூடிய ஒருவர் வாழ்க்கையில் நீண்ட நாள் தொடரக்கூடிய உறவாகவோ நட்பாகவோ மாறக்கூடிய அமைப்புகள் 3ஆம் இடத்துல சந்திரன் வலுத்திருக்கிறதுனால கிட்டத்தட்ட சந்திர மங்கல யோகம் என்கின்ற அமைப்பில் பௌர்ணமி சந்திரன் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாயை அப்படியே புனிதப்படுத்துகின்ற, சுபத்துவப்படுத்துகின்ற இந்த நாளில் உடம்பில் இருக்கக்கூடிய, மனசில் இருக்கக்கூடிய அத்தனை கரைகளும் குறைகளும் நீங்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு கடந்த காலத்தில் என்ன தப்பெல்லாம் பண்ணோம், அந்த தப்பை அப்படியே ரெக்டிஃபை பண்ணுறதற்கு என்ன விதமான ஒரு வழிகள், ஒரு உயர்ந்த சிந்தனைகள்னு சொல்லப்படக்கூடிய முன்னேற்றமான போக்குகள், எதை வைத்து எப்படி வைத்து போவது, எந்த திசை நோக்கி போவது என்பதில் ஒரு தெளிவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் இன்றைக்கு அப்படியே பௌர்ணமி சந்திரனோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய அளவில் பில்டர்கள்னு சொல்லப்படக்கூடிய, ரியல் எஸ்டேட் சொல்லப்படக்கூடிய கட்டிடத்துறையில் இருப்பவர்கள் மற்றும் பூமி சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அருமையான லாபங்கள் கிடைக்கக்கூடிய, கடந்த காலத்தில் இருந்து வந்த நஷ்டங்களை விலக்கி வைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை போலவே மருத்துவத்துறை சார்ந்த அமைப்பில் இருக்கிறவங்க, காவல்துறை, இராணுவம் போன்ற அரசாங்க காவல் அமைப்புகளில் வேலை செய்யக்கூடிய அனைவருக்குமே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இதெல்லாம் கூட இல்லைங்க, எனக்கு வேலையில் நிம்மதி இருந்தால் போதும், மேலதிகாரிகளோட சில முரண்பாடுகள் இருக்கின்றன, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட வேலையில் ஒரு சந்தோஷமாக போனோம் வந்தோன்னு இருக்கிற மாதிரி தொழில் முன்னேற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளுங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு தன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய பணம் வரும் வீட்டில் இன்றைக்கு சந்திரன் பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற வளர்பிறை அமைப்பில் இருக்கிறார். மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பான நாளுங்க இன்றைக்கி. தனாதிபதி கூட இன்றைக்கு குருவின் பார்வையில் 10ஆம் இடத்தில் இருக்கிறது மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு. அப்போ 2 10ஆம் இடங்கள் வலுத்திருந்தால் என்ன நடக்கும், பேசி பிழைப்பவர்கள்னு சொல்லிட்டு எந்த நேரத்திலையும் ஒரு நிலையில் வாய்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய தொலைபேசியில் பேசுவதன் மூலமாக வாடிக்கையாளர்களை பிடிக்கக்கூடிய அமைப்பில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் இருக்கும். புனிதமான ஆசிரிய பணியை செய்யக்கூடியவர்கள், ஒரு ஆசிரியராக இருக்கிறவங்க, ப்ரொஃபஸர், பேராசிரியர் போன்ற கல்வி நிறுவனங்களோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு மிகவும் உயர்ந்த நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய தொழிலான வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு நல்ல சுமூகமான சில செயல்கள் வர திங்கட்கிழமையிலிருந்தே ஒரு வழக்கு நடவடிக்கைகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு சாதகமான பாசிட்டிவான திருப்பங்கள் நடைபெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே இருக்குங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இன்றைக்கு குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய, எந்த இடத்துல குடும்பத்தாரோடு ஒரு முரண்பாடுகள் ஏற்பட்டது, கணவன் மனைவி உறவுகள்
இணக்கமாக. குடும்பம்னாலே கணவன் மனைவி, அதற்கப்புறம் குழந்தைகள் தானுங்களே. அப்போ குழந்தைகளோடு இதுவரைக்கும் முரண்பட்டவர்கள், கணவன் மனைவி போன்ற அமைப்புகளில் இவர் என் பேச்சை கேட்க மாட்டேன்றாரு, நான் இவர்கிட்ட இப்படி முரண்படுகிறேன் என்கின்ற மாதிரியாக ஒருவரை ஒருவர் ஒரு ஃப்ரீயாக பேச முடியாத நிலைமையில் இருந்தவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு சுமூகமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அடுத்த வாரத்திலிருந்தே ரிஷபராசிக்காரர்களுக்கு பணவரவு கிடைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆயத்த அமைப்புகளை கிரகங்கள் இப்போதே உருவாக்கி கொடுக்கின்றன என்பது தான் உண்மை. ஒரு மாதிரியாக இந்த இடத்துலேருந்து எனக்கு பணம் வரணும், ஏற்கனவே நான் பணத்தை கொடுத்து வச்சுருக்கிறேன், அல்லது என்னுடைய நியாயமான பணம் அந்த இடத்துல திரும்பி வரல, ஒரு விதத்தில் பணம் மாட்டிக்கிச்சு, இந்த மாதிரியான சூழலில் இருக்கக்கூடியவர்களுக்கு வரும் திங்கட்கிழமை முதலே அந்த பணம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வரக்கூடிய சூழல்கள் உருவாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். பெரியவர்களுக்கு இன்றைக்கு வாயிலிருந்து வர்ற வார்த்தை நல்ல வார்த்தையாக வரும். அப்பா நீ நல்லா இருப்பப்பா, உன்னுடைய திறமைகள் நல்லா இருக்குப்பா, இந்த மாதிரி அந்த இளைஞர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய நல் வாக்குகளை, ஆசீர்வாதம்னு சொல்கிறோம் இல்லையா, பெரியவங்க கிட்டேருந்து சின்னவங்க எதிர்பார்க்குறது என்ன, பணம் வேண்டாம் காசு வேண்டாம், ஒரு நல்ல மனசு போதும், ஒரு நல்ல ஆசீர்வாதம் போதும்ன்றதை தானே இளைய பருவத்தினர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி பெரியவர்கள் இளையவர்களை ஊக்குவிக்கின்ற விதமாக நல் வார்த்தைகளை சொல்லி அவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அவரவருடைய வயதிற்கேற்றார் போல ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் 2ஆம் இடத்தில் சந்திரன் வலுத்திருக்கக்கூடிய நாளான இன்று. மிதுனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே இன்றைக்கு சந்திரமங்கல யோகம் வெகு இயல்பாக நடக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கு ஒரு மாதிரியான சாந்த சுரூபின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு வாரம் 10 நாளாக ஏண்டா நமக்கு கோபம் வருது அப்படின்ற மாதிரியான தன்னைத்தானே நொந்து கொண்டிருந்தவர்களுக்கு கூட இன்றைக்கும் நாளைக்கும் சந்திரமங்கல யோகத்தின் காரணமாக கோபதாபங்கள் அப்படியே அடங்கி ஒரு மாதிரியாக எந்த இடத்துல ஏன் தப்பு பண்ணுறோன்றதை ரியலைஸ் பண்ணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கும். கடன் போன்ற விஷயங்கள், கடன் நோய் எதிர்ப்பு போன்ற விஷயங்களில் அல்லாடி கொண்டிருந்தவர்களுக்கு தற்காலிக தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடனை இன்றைக்கே அடைக்க முடியும்லாம் சொல்ல முடியாது, ஆனால் கடனை அடைக்கிறதுக்கு தவணைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மிகச்சிலருக்கு பார்த்திங்கன்னா சகோதர பாசத்தின் மூலமாக, சகோதரர்களின் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. ராசியில் பௌர்ணமி சந்திரன் அமர்ந்து ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கிறனால கௌரவமான விஷயங்கள் இன்றைக்கி நடக்கும். ஒரு இடத்துல பேர் கெட்டு போச்சுங்க, ஒரு வாக்கு தவறி போச்சு, இப்போ செய்து கொடுக்குறேன்னு சொன்னேன், இப்போ திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னேன், இந்த மாதிரியான இடத்துல நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தேன், ஆனால் அதை செய்ய முடியல, என்ன பண்ணுறதுன்ற மாதிரி வாக்கு தவறி போனவர்கள், ஒரு இடத்துல கௌரவம் குறைந்தவர்கள், மதிப்பு குறைந்தவர்கள், குறிப்பாக பெண்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மதிப்பு இழந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கிடைத்து அதன் மூலமாக இழந்த பேரை திருப்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான நாளாகவும் இந்த நாள் அமையும். ராசியிலேயே சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டிருக்கிறதுனால இன்றைக்கு அம்மாவின் மூலமான நல்லவைகள் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. இன்னைக்கோ நாளைக்கோ இந்த 2 நாளில் அம்மா கொஞ்சம் நல்ல விதமான மூடில் இருக்கும்போது உங்களுடைய விருப்பங்களை, உங்களுக்கு ஒரு பெர்மிஷன் கேட்கணும், இந்த இடத்துல அம்மா நீங்கள் எனக்கு இது தேவைப்படுது, நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தா தான் இதை செய்ய முடியும், என்னுடைய வாழ்க்கைக்கு இது தேவைப்படுகிறது, என்னுடைய வசதிக்கு இது தேவைப்படுகிறது என்கின்ற மாதிரி தாயிடமிருந்து ஒரு அனுமதியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த தாய் என்கின்ற தெய்வம் ஒரு மனமாற ஒரு அனுமதியை கொடுக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா கட்டிடங்கள் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய தாவாக்கள்லாம் கொஞ்சம் விலகும். அதாவது வாடகை குடுத்தனக்காரர் இது போன்ற விஷயங்கள், வீட்டை காலி பண்ண மாட்டேன்றாரு, இடத்தை காலி பண்ண மாட்டேன்றாரு, இதற்காக சட்ட நடவடிக்கைகள் கோர்ட்டுக்கு போயிருக்கிறோம், இவங்களுக்கெல்லாம் வர்ற திங்கட்கிழமையிலிருந்து அது சுமூகமான தீர்வுகள், உங்கள் பக்கம் சாதகமாக தீர்வுகள், அல்லது இந்த சமரச போக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போய் இதை முடிச்சுக்கலாங்கன்ற மாதிரியான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், பங்காளி சண்டை என்று சொல்லப்படக்கூடிய சித்தப்பா பெரியப்பா மக்களோடு இதுவரைக்கும் இருந்து வந்த இணக்கமற்ற சூழல்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போய் தீர்க்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய இந்த நாள். கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் கூட அவர் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறார். இன்னும் இந்த 2 நாட்களில் தைப்பூசம் அமைப்புகள் வரப்போகின்றன. இந்த தைப்பூச அமைப்புகளில் உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் வலுவாக ஒரு நல்ல நிலைமையில் இருப்பார். அப்போ என்ன, கடகராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 4 நாட்களில் நல்ல செய்தி வரப்போகிறது என்று அர்த்தம். அந்த 4 நாட்களில் வரப்போகின்ற செயல்பட போகின்ற ஒரு நல்ல செய்திக்கு ஆதாரமாக, அஸ்திவாரமாக ஏதாவது ஒரு முன்னோட்டம் போன்ற ஒரு சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு சுபமான நாளாக இந்த நாள் இருக்குங்க. 12ஆம் இடம் என்பது பயணங்களையும் விரயங்களையும் குறிக்கக்கூடிய ஒன்று. அப்போ விரயங்கள்னா என்ன,
சந்திரன் வலுத்து சுபத்துவமாக இருக்கும் பொழுது சுப செலவுகள் ஏற்படும், சுப விரயங்கள் ஏற்படும். ஒரு திருமணத்திற்காக, ஒரு மங்கள விஷயத்திற்காக ஏதேனும் ஒரு நிலையில் பேங்க்கில் இருக்கிறது, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்கிறது, வீட்டிலேயே சேர்த்து வச்சுருந்தேன், இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு நற்பொருள் வாங்குவதற்காக, தங்கம் வாங்குவதற்காக, எதிர்காலத்திற்கு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக, இந்த மாதிரியான ஒரு சுப செலவுக்காக கையில் இருக்கக்கூடிய பணங்கள் விரயமாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதே போலவே இந்த வாரத்திற்குள்ளேயே இன்னும் 2 நாள், இன்றைக்கும் நாளைக்கும் அல்லது இந்த வாரத்திற்குள்ளேயே ஒரு நீண்ட தொலைவு பயணம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அந்த நீண்ட தொலைவு பயணத்தின் மூலமாக அது வேலைக்காக இருக்கலாம், சொந்த வாழ்க்கைக்காக இருக்கலாம், அல்லது பிறருக்கு, நண்பருக்காக, உறவுக்காக ஏதோ ஒரு வகையில் ஒரு பயணம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு அந்த பயணத்தின் மூலமாக நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஆக எல்லா நிலைமையிலையும் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய மன அழுத்தம் அப்படியே விலகக்கூடிய நிலைமைகள் இப்போது வந்துகிட்டு இருக்கு. உண்மையை சொல்லப்போனால் ராசிநாதன் இப்போது 12ஆம் இடத்துல மறைஞ்சாலும் உங்களுடைய ராஜயோகாதிபதியாகிய செவ்வாயுடன் இணைந்து அவர் மங்கள யோகத்தில் இருப்பது மங்களகரமான விஷயங்கள் எல்லாமே இனிமேல் கடகராசிக்காரங்களுக்கு நடக்க போகுதுன்றதை காட்டுது. தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்ற திருமணம், வீட்டில் கிடைக்காத ஒரு வேலை அமைப்புகள், கிடைக்காத ஒரு தொழில் அமைப்புகள், வியாபாரத்தில் நஷ்டமாக இருக்குது, ஒன்றுமே நகர முடியல. கடந்த 2 வருடமாக நடந்து கொண்டிருக்கின்ற அஷ்டமச்சனியின் காரணமாக நான் அப்படியே நொடிஞ்சு மனமுடைஞ்சு போயிட்டேன், எந்த பக்கம் திரும்பினாலும் முட்டுக்கட்டைகளாகவே இருக்கிறது என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய, கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் படிப்படியாக தீர்வுகள், எல்லா விதத்திலையும் விளக்கங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மைங்க. அது எல்லாத்தையும் நிரூபிக்கிற நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ராசிநாதன் பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கின்றதுனால கொஞ்சம் தைரியம் இருக்கத்தான் செய்யும். என்னதான் ஆனாலும் சரி, ஒன்று நம்ம இருக்கணும், இல்லைனா பிரச்சனை இருக்கணும், பார்த்துடலாமே அந்த பிரச்சனையை என்கின்ற மாதிரியாக எதையும் தைரியமாக தன்னம்பிக்கையோடு சம்மதிக்கக்கூடிய, ஒரு சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன. பயணத்தின் மூலமாக நன்மைகள், மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு 3 வார்த்தைகள் தான். முதல் வார்த்தை வெற்றி, 2வது வார்த்தை வெற்றி, 3வது வார்த்தையும் வெற்றி தான். வெற்றி 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 என்கின்ற அருமையான அற்புதமான ஒரு முன்னேற்றம் உள்ள, எதிலும் திருப்பங்கள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 11ஆம் இடத்துல வளர்வரை சந்திரனாகி பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற அமைப்பில் மங்கள யோகத்திலையும் செவ்வாயோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த சந்திரன் கடந்த காலங்களில் எதில் வெற்றி கிடைக்கல, யாரை வெற்றி கொள்ள முடியல, எந்த ஒரு விஷயத்தில் டிஸ்டர்ப் ஆகி சிம்மராசிக்காரர்கள் இருக்கிறீர்களோ அவைகள் எல்லாத்தையும் அப்படியே பரம்பொருளோட அருளால் அப்படியே ஒரு தீர்த்து வைக்கக்கூடிய அருமையான சுப நாளாக இந்த நாள் அமையுங்க. இந்த நாளில் எதுவும் செய்யலாம். இன்றைக்கும் நாளைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். 11ஆம் இடத்துல செவ்வாயும் சந்திரனும் இணைந்திருப்பதைப் போலவே 10ஆம் இடத்துல பார்த்தாலும் உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறார். எல்லா நிலைமைகளிலும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், 8 10 கூடியவர்கள் பரிவர்த்தனையாகி 8ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருப்பதும் மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆக என்ன நடக்கும்? பெண்களால் பாதிக்கப்பட்டவர்கள், பெண்கள்னால் இதில் அம்மானு சொல்லலாம், மனைவின்னு சொல்லலாம், தன்மகள்னு சொல்லலாம், தங்கை, அக்கா, தமக்கை போன்ற எந்த பெண் வழி உறவுகளால் பாதிக்கப்பட்டீர்களோ அந்த உறவுகளிலிருந்தே ஆதரவுகள், அனுசரணைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. வழக்கு சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு வழக்குகள் சாதகமாக திரும்புறதை இன்னும் 2-3 நாளில் இந்த வாரத்திலேயே கண்டிப்பாக பார்க்க முடியும். ஒரு விஷயத்தில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி மன அழுத்தத்தில் இருக்கவங்க, கடன் தொல்லைகளில் இருக்கிறவங்க, ஒரு உடல்நிலை கோளாறுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் அப்படியே படிப்படியாக முன்னேற்றம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அண்ணன் அக்கால் பற்றின ஒரு விஷயங்கள் சரியாகவே இல்லைங்க. என்ன செஞ்சாலும் அண்ணனுக்கு பற்ற மாட்டேங்குது, என்ன செஞ்சாலும் அக்கா இப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கு, நான் என்ன தான் செய்கிறதுன்னு தெரியல, குட்டை குனிஞ்சிக்கிட்டு போகிறது நான் எத்தனை நாளைக்கு தான் இருக்கிறதுனே தெரியல. இந்த மாதிரி அண்ணன் அக்கால்களிடம் பாசத்தின் காரணமாக இப்படி அப்படி தடுமாறக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அவர்களிடமிருந்து வரக்கூடிய சில வேதனையான செய்திகள், தொந்தரவுகள் அப்படியே விலகி வைக்கக்கூடிய, விலக்கி நிற்கக்கூடிய அமைப்புகள் இன்னையிலிருந்தே ஆரம்பமாகுதுங்க. 11ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தை அடைவதால் நல்ல விதமான அமைப்புகள் உண்டு. வியாபாரம் தொழிலில் இது வரைக்கும் லாபமே இல்லைங்க. சும்மா ஏதோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது, வியாபாரம் பாட்டில் போய்கிட்டு இருக்குது, காசெல்லாம் நல்லாத்தான் வர மாதிரி தெரியுது, கல்லாப்பட்டியில் தங்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான லாப அமைப்புகள் எதுவும் சரியாக இல்லை என்கின்ற தொழில்துறை அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஒழுங்கான நல்ல லாபம். விவசாயம் பண்ணுறீங்களா, பரவாயில்ல, நல்ல லாபம் கிடைக்க போகுது. வியாபாரம் இனிமேல் ஓரளவுக்கு நன்றாக இருக்க போகிறது. நான் அடிக்கடி சொன்னதைப் போல் அஷ்டமச்சனி வருகின்ற ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்குது என்றாலும் அது வேதையாக போகிறது 1.5 வருஷம் என்கின்ற அமைப்பில் எல்லாமே இனிமேல் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்
அமைப்புகள் தாங்க சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாகுது. சிம்மராசிக்காரர்களுக்கு ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள் நிறைந்த அருமையான நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற நல்ல சுப நாளுங்க இன்னைக்கு. பொதுவாகவே சந்திரன் 1, 3, 6, 7, 10, 11ஆம் இடங்கள்னு சொல்லப்படக்கூடிய இந்த இடங்களில் மட்டும்தான் நல்ல பலன்களை செய்வார். அதுலேயும் அவர் பௌர்ணமியை நோக்கி வளர்வரையாக போய் கொண்டிருக்கும்போது நல்ல மாற்றங்களை, ஒரு லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை செய்வார். தொழில்துறை அமைப்புகள் நல்லா இல்லை, வேலை நல்லா இல்லை. வேலையில் ஒரே வருஷமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பதவி உயர்வும் இல்லை, சம்பள உயர்வும் இல்லை. ஒரு போஸ்டிங்கை தாங்க அப்படின்னு கேட்டால் கொடுக்க மாட்டேன்றாங்க. இருங்கன்னு நம்மளை அப்படியே குதிரைக்கு கேரட்டு காட்டுற மாதிரி ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. சம்பளமும் ஏறவே இல்லை. இதிலிருந்து அப்படியே மாறிடலாமான்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாத்துக்கும் தீர்வுகள் கிடைக்க போகுது. வேலையை மாறலாமா? தாராளமாக மாறலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையை விட நல்ல வேலை கிடைக்கும். வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பாக தொழில் ஆரம்பிக்கலாம். வியாபாரம் கை கொடுக்குமா? சர்வ நிச்சயமாக கை கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி போன்ற, ஏன்னா லாபாதிபதி இன்றைக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் வெளிநாட்டிற்கு ஏதாவது செய்யலாம், வெளிநாட்டிற்கு போயிட்டு வரலாம். இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கவங்க எல்லாருக்குமே நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய 8ஆம் அதிபதியும் லாபாதிபதியும் 10ஆம் இடத்தில் கூடி நிற்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கூடுதலாக இன்னும் ஒரு போனஸ் அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரே நேரத்தில் குருவும் சுக்கிரனும் ராசியை வலுத்து பார்க்குறாங்க. இது 12 ராசிகளுக்கும் எப்போதாவது ஒரு முறை மட்டுமே அமையக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த மாதம் முழுக்க, இன்னும் ஒரு 2-3 மாதம் முழுக்க இந்த அமைப்பு கண்டிப்பாக அப்படியே கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும். அப்போ தொட்டது துலங்கக்கூடிய அமைப்புகள் வயதிற்கேற்றார் போல இருக்கின்றன. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் புதிதாக வாழ்க்கை துணைவர் யார் என்பதை அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இளைய பருவத்தினருக்கு காதல் வரக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு 3 மாதத்தில் கண்டிப்பாக இருக்கிறது. அதாவது இன்னார்தான் கணவர், இன்னார்தான் மனைவி என்பதை நீங்களே ஃபிக்ஸ் செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டுங்க. அப்போ வேலை தொழில் அமைப்புகள் நிறைவாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல எதிர்காலத்தில் எந்த துறையில் இருக்க போகிறீங்க, ஒரு மாணவருக்கு என்ன படிக்கலாம் என்பதில் தெளிவு. +2க்கு மேலே என்ன படிக்கலாம், காலேஜில் என்ன படிக்கலாம், பிஜி என்ன பண்ணலாம் என்பது மாதிரியான விஷயங்களில் 4 பேர் சேர்ந்து குழப்பி போட்டது போக, அம்மா ஒன்று சொல்கிறாங்க, வாத்தியார் ஒன்று சொல்கிறாரு, அப்பா ஒருத்தர் சொல்கிறாங்க, சொந்தக்காரங்க ஒன்று சொல்கிறாங்கன்ற மாதிரி இந்த குழப்பத்திற்கு நடுவில் தானே ஒரு முடிவை தெளிவாக தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பு மாணவ கண்மணிகள் அவ்வளவு பேருக்கும் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. அதே மாதிரி பருவத்தில் வேலை பார்க்கக்கூடிய பருவத்தில் இருப்பவர்களுக்கு இந்த நாளிலிருந்தே அப்படியே படிப்படியாக நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய தன்மை, தூர இடங்களுக்கு வேலைக்கு போய் சாதிக்கக்கூடிய அமைப்பு என கன்னிராசிக்காரர்களுக்கு 2 மாபெரும் சுபர்கள் ராசியை பார்ப்பதாலும் 10ஆம் இடத்துல சந்திர மங்கள யோகம் இருப்பதாலும் நல்ல நிறைவுகள் கிடைக்கக்கூடிய சுபயோக நல்ல நாளுங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்துல இன்றைக்கு அற்புத மங்கள யோகம் ஏற்படக்கூடிய சுப நாள் இன்னைக்கு. கிட்டத்தட்ட தர்மகர்மாதிபதி யோகத்தில் ஒரு பாதி அளவிற்கு நல்லபடியாக செயல்படக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் 9க்கு அதிபதியாகிய புதன் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இது ஓரளவுக்கு ஒரு தர்மகர்மாதிபதி யோகம்னு தான் சொல்லலாம். கூடுதலாக மங்கள யோகம் ஏற்பட்டிருப்பது இன்றைக்கு தொழில்துறை முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புன்றதை காட்டுது. கடந்த காலங்களில் சொந்த ஊருக்கு திரும்பி வர முடியலையே, தூரத்திலேயே இருக்கிறோமே, வெளி மாநிலத்தில் இருக்கிறோம், வெளிநாட்டில் இருக்கிறோம், துபாயில் இருக்கிறோம், அங்கே இருக்கிறோம், பொண்டாட்டி பிள்ளையோட எப்பத்தான் சேர்றது, இரத்த பந்தங்களோடு சொந்தங்களை எப்போ தான் பார்க்குறது, இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு அதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய முன்னேற்றமான நல்ல நாளாக இந்த வாரத்திலேயே இது நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதை போலவே இன்னொன்று சொல்லணும், சொந்த ஊரில் எப்படியாவது ஒரு வீடை கட்டிடணும்யா. ஒரு இடம் அவங்க வாங்கி வச்சுருக்கிறோம், அல்லது பூர்வீக இடம் இருக்குது, அல்லது பழைய வீட்டை இடித்து கட்டணும், அல்லது தாத்தா பாட்டி வாழ்ந்த வீட்டையே ஆல்ட்ரேஷன் பண்ணணும். இந்த மாதிரி வீட்டு கனவுகள் சொந்த ஊரில் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் இருக்கும். ஒரு 50-60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு புனிதர்களுடைய தரிசனம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். காஞ்சி தெய்வம் ஸ்ரீ மகாபெரியவர் அடங்கிய அதிஷ்டானத்தை போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. ஸ்ரீ ரமணர் போன்றவர்கள், பிரம்மேந்திரம் போன்ற அமைப்புகளை பார்க்கக்கூடிய அமைப்பு. திடீர்னு டக்குன்னு கிளம்பி போனோம், ஒரு மலைகுனிய நின்ற பெருமான் திருப்பதி வேங்கடவனை போய் பார்த்துட்டு வந்தேன், தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் என்கின்ற மாதிரி இந்த வாரத்திற்குள்ளேயே ஒரு நல்ல புனித நிகழ்வுகள், புனித யாத்திரைகள், அருளாசி பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாளாக சொல்லலாங்க. பெண்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாதிரியான மனம் சாந்தி அடைந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. இதுவரைக்கும் கணவரின் பேரில், குழந்தைகள் பேரில் எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்க செல்ஃபோன்லேயே இருக்குதுப்பா, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதுங்க, எங்கள் காலத்தில் இல்லாத ஒரு புதிய பிரச்சனை இப்போது ஒரு இளைய தலைமுறைக்கு ஏற்பட்டிருக்கு.
பாருங்கள், படிக்கிறாங்களா, அதுக்கு செல்ஃபோன் தேவை, அதே நேரத்தில் அதை படிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்களா தெரிய மாட்டேங்குதே என்கின்ற மாதிரி பிள்ளைகளுடைய நடத்தை நடவடிக்கை காரணமாக குழப்பத்திற்கும் வேதனைக்கும் ஆளாகி கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார பெண்களுக்கு மனநிறைவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடம் இப்போது 5ஆம் பாவகம் போன்றவைகள் சுபத்துவமாக இருக்கின்றன. இந்த அமைப்பு குழந்தைகளின் மேலில் குறை கண்டவர்கள் அனைவருக்குமே குழந்தைகளை பற்றிய நம்பிக்கை வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. 9ஆம் இடத்தில் சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நாளான இன்று துலாம் ராசிக்காரர்களுடைய வயதிற்கு ஏற்றாற்போல. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. ஆனால் உண்மையிலே பார்க்க போனால் ரெட்டிப்பு லாபம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். சந்திராஷ்டம நாள் அன்றைக்கி நமக்கு நல்லது நடக்குதே, எப்படி சந்திராஷ்டமம்னா அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு பெருசாக ஒரு பயமுறுத்துவாங்க. இன்றைக்கி பார்த்தா காயில் காசு வருது, இன்றைக்கி பார்த்தா பேசாதவங்க கூட பேசுகிறான், இன்றைக்கி பார்த்தா அடங்காதவங்க கூட அடங்குறான், இன்றைக்கி என்னமோ நமக்கு நம்மளை சுற்றி நல்லதாக நடக்குதே என்பது மாதிரியான சில சூழல்கள் கண்டிப்பாக ஏற்பட்டு இருக்கிறத சந்திராஷ்டமத்தன்னைக்கே கடந்த காலங்களில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான அமைப்புகள் இன்றைக்கு சந்திராஷ்டம தினம் இருந்தாலும் 8இல் மறைந்திருக்கின்ற ராசிநாதனாகிய செவ்வாயை சந்திரன் சுபத்துவப்படுத்தி மங்கள யோகம் ஏற்படுவதாலும் வளர்பிறையாகி இருந்து பௌர்ணமியை நோக்கி இன்னொரு 4 நாளில் தைப்பூசத்தன்னைக்கு பௌர்ணமி வந்துட போகிறது. 11ஆம் தேதிக்கு பௌர்ணமி இல்லையா? அப்போ இன்னும் 3 நாட்களில் பௌர்ணமியை நோக்கி நெருங்க போகின்ற சந்திரன் 8இல் மறைந்திருப்பதாலும் ராசியை சுபரான குரு பார்த்து 5ஆம் இடமும் குரு சுக்கிர பரிவர்த்தனை அமைப்புகள் இருக்கிறனாலையும் நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டுங்க. ஆனால் ஒன்றுங்க, சந்திராஷ்டமத்தன்னைக்கு மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், ஒரு டைலமாவில் இருக்கும், இப்படி அப்படியா என்கிறதுல ஒரு தெளிவில்லாமல் இருக்கும். அதனால தான் ஜோதிட மூல நூல்கள் மகா பெரியவர்கள் பெரிய முன்னோர்கள் பராசரர் போன்ற ஒரு மகா மேதை ஞானிகள் சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முடிவையும் எடுக்காத அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஆக ஒரு முடிவு எடுக்கிறத மட்டும் இன்றைக்கும் நாளைக்கும் தள்ளி வச்சுட்டு திங்கக்கிழமையிலேருந்து ஒரு வீடு பற்றின சம்மந்தப்பட்ட விஷயம், குடும்பம் பற்றின சம்மந்தப்பட்ட விஷயம், தொழில் பற்றின விஷயம், அல்லது ஒரு வேலையை விடக்கூடாது, தொழிலை ஆரம்பிக்கக்கூடாது, இவர்கிட்ட பேசக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு முக்கியமான முடிவுகளை மட்டும் இன்றைக்கி நாளைக்கும் தள்ளி வச்சுட்டு திங்கட்கிழமையிலிருந்து அதை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. மற்றபடி காசு பணம் வருமானம் போன்றவைகள் இயல்பாகவே வரக்கூடிய ஒரு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சந்திராஷ்டமத்தில் ஏமாற்றங்கள் ஏதாவது நடக்கும் என்பது ஒரு அமைப்பு. இப்போ பாருங்கள், எந்த பக்கம் திரும்பினாலும் சைபர் கிரைம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு செல்ஃபோன் மூலமாக இணையம் மூலமாக வரக்கூடிய ஒரு குற்றங்களின் மூலமாக பணம் ஏமாறுவது கண்டிப்பாக நடக்குதுங்க இல்லையா? அப்படி ஒருத்தர் வந்தார், ஓடிபி கேட்டார், இப்படி கேட்டார், ஒரு ஃபாரின் கால் மாதிரி ஒன்று வருது, அப்படி ஒன்று இதாகி போச்சு, இப்படி ஒன்று இதாகி போச்சு, உங்களுக்கு அப்படி நடந்து போச்சு, இப்படி நடந்து போச்சு, உங்கள் ஜிபேயில் பணம் போடுங்க என்று சொல்லப்படக்கூடிய இந்த சைபர் குற்றங்கள் மத்தியில் ஏமாறுவதெல்லாம் இந்த மாதிரியான சந்திராஷ்டம நாளில் தான் நடக்கும். ஆகவே இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓடிபியை யார் கேட்டாலும் சொல்லிடாதீங்க. செல்ஃபோன் உபயோகப்படுத்துகின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. சில சமூக ஊடகங்களில் எந்த நேரமும் இருக்கக்கூடிய ஒரு அடிக்ட் தன்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த 2 நாட்களுக்கு மட்டும் சில மாறுபட்ட சாதகமற்ற தகவல்கள் வரக்கூடிய தன்மை, கொஞ்சம் எரிச்சலூட்டுகின்ற சில நிகழ்வுகள் இருக்கும் என்றாலும் மற்றபடி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத இயல்பான ஒரு நல்ல சுப சந்திராஷ்டம நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் வலுத்த நிலைமையில் சந்திரமங்கல யோகம், அதாவது 5ஆம் இடத்து அதிபதியும் ஒரு நிலையில் அட்டமாதிபதினு சொல்லப்படக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவருமான சந்திரன் அணைந்திருப்பது மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. இன்றைக்கு பார்த்திங்கன்னா சுபச்சந்திரன் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கிறது. கணவன் மனைவி ஒரு இணக்கமில்லாத சூழல்கள், அல்லது மனைவிக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு சரியான வேலை இல்லை, 2 பேர் வேலை செஞ்சால் தான் அந்த வண்டியை ஓட்ட முடியும் மாதிரியான ஒரு காலகட்ட சமூக மாற்ற அமைப்புகளில் இன்றைக்கு நம்ம போய்கிட்டு இல்லையா? ஆக கணவனுக்கு வேலை இல்லை, மனைவிக்கு வேலை இல்லை என்கின்ற அமைப்புகளில் ஒரு சிக்கலான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார குடும்ப அமைப்புகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கு எதிர்த்தரப்பினருக்கு கணவனுக்கோ மனைவிக்கோ நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருந்த நிலைமைகள் மாறக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. இளைய பருவத்தினருக்கு குடும்பம் அமைவதற்கான ஆரம்பங்கள் இந்த மாதமே ஏதாவது நிச்சயார்த்தம் போன்ற அமைப்புகள் நடக்கும், அல்லது அக்டோபர் மாதத்துக்குள்ளே இந்த வருஷத்திற்குள்ளேயே திருமணம் நடப்பதற்கான சில ஆதார அடிப்படை அறிமுக விஷயங்கள் நடக்கக்கூடிய நிச்சயார்த்தம் போன்றவைகள் நடந்துவிடக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள், அதாவது அடுத்து வரக்கூடிய திங்கட்கிழமைக்கு மேலான ஒரு வாரம் நல்ல விதமான யோக அமைப்புகள் இருக்கக்கூடிய சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. நட்புகள் கை கொடுக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. சொந்தக்காரங்க தாங்க கை விட்டாங்க, ரொம்ப பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணேன், ஆனால் எனக்கு கஷ்டப்படுற நேரத்தில் ஒரு 10
10 காசு உதவி பண்ணுறதோ, அதான் காசு பண்ண வேண்டாங்க, ஒரு மாதிரியான ஒரு ஆதரவாக இருக்கலாம்ல, அது கூட இல்லாமல் எல்லாத்துலேயுமே சொந்தக்காரங்கனால எனக்கு சோதனைகள் தாங்க என்கின்ற எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட நட்புகள் மூலமாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட உறவுகளின் மூலமாகவோ நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும். பங்குதாரர்களிடையே ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து விளையாட்டு போல் எதையாவது ஒன்று பேசி இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா. உண்மையை சொல்லப்போனால் ஒரு 40 வருடங்களுக்கு முன்பு 15,000 ரூபாய் முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதித்து கொண்டிருக்கிறது தான் உண்மை. அது மாதிரி தனுசு ராசிக்கார நண்பர்கள் தங்களுடைய ஒத்த கருத்துக்குள்ளவர்களோடு சேர்ந்து ஒரு சிறிய விதையை இன்னைக்கு போடுவோம் என்பது மாதிரியான முன்னேற்ற திட்டங்களை வகுக்கக்கூடிய டிஸ்கஸ் பண்ணக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எல்லாம் இனிமேல் நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை ராசியை பார்க்கக்கூடிய சந்திரனால் இன்றைக்கு மனசில் வரும். சகோதர உறவுகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும். மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவர்களுக்கு முன்னேற்றங்களும் கல்வி மேன்மைகளும் ஏற்படக்கூடிய சுப நாளுங்க தனுசுக்கு இன்றைக்கு. நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் 6ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் கூட அருமையான அமைப்பில் இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உண்மையை சொல்லப்போனால் ஒரு கேந்திர அமைப்புள்ள 2 கேந்திராதிபதிகள் வலுவாக ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறாங்கன்னா அந்த கேந்திர பலன்களின் மூலமாக நல்லவைகள் அந்த ராசிக்காரர்களுக்கு நடக்க வேண்டும் என்பது ஒரு விதி. 4ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் இன்றைக்கு வலுவான நிலைமையில் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு யோகம். அதை போலவே உங்களுடைய பூரண ராஜயோகாதிபதினு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் இன்றைக்கு உச்சனாகி பரிவர்த்தனை நிலைமையில் இருக்கிறார். சுக்கிர உச்சம் என்பதே இன்னும் ஒரு 3 மாத காலத்திற்கு மேலே நீடிக்கக்கூடிய ஒன்று என்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாமே அப்படியே விலகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதாங்க உண்மை. இதோ 7.5 சனி இன்னும் ஒரு மாதத்தில் அடுத்த மாதம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் முழுமையாக உங்களை விட்டு விலகிறார். 7.5 வருஷம் உங்களை பிடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு இருட்டு அப்படியே விலக போகுதுன்றதை அடிக்கடி இந்த ராசிபலன் பகுதியில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆக மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து முன்னேற்றங்கள் மட்டுமே வரக்கூடிய ஒரு அமைப்பும் வாய்ப்பும் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் சொல்லலாம். இதுவரைக்கும் எதிரிகள் போன்ற அமைப்புகளில் தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருந்த மகரத்தினருக்கு எதிர்ப்புகளும் எதிரிகளும் உங்களை பிடிக்காதவர்களும் உங்களை பார்த்து பொறாமைப்பட்டவர்களும் உங்களை ஜெயிக்கவே முடியாதுன்னு ஒதுங்கி போகின்ற நாளாக இந்த நாள் அமையும். கடன் தொல்லைகளிலிருந்து அப்படியே ஒரு தீர்வுகள் கிடைக்கும். கடனை இன்றைக்கே அடைக்க முடியும்னு சொல்லலை, ஆனால் கடனை அடைப்பதற்கான வழிமுறைகள். கடனை அடைக்கணும்னா என்னங்க, ஒன்றே ஒன்று தான், காசு பணம் வரணும், பொருளாதாரம் முன்னேறணும், துட்டு வரணும். அந்த அமைப்புகளில் இனிமேல் நீங்கள் சம்பாதிக்க முடியும். எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும் இனிமேல் மகர ராசிக்காரர்கள் கவலைப்பட தேவையில்லை. ஒரு 5 ஆண்டுகளில் உங்களுடைய கடன் நெருக்கடி அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அது எல்லாமே இனிமேல் படிப்படியாக தீரக்கூடிய அமைப்பிற்கான வாய்ப்புகள் வருகின்ற செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமையிலிருந்தே ஒரு மாதிரியான சில அடையாளம் காட்டப்படக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும். ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள், உடம்பு அப்படி ஆயிடுச்சுங்க, ஹார்ட்டில் இப்படி ஆயிடுச்சு, உடம்புல இப்படி ஆயிடுச்சு, வயிற்றில் இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் உடல்நிலை சரியில்லாமல் இருந்து வந்தவர்கள் அனைவருக்குமே ஒரு 10 வயது குறைந்தாற் போல நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மைகளும் கண்டிப்பாக மகராசிக்காரர்களுக்கு வரும். மகராசிக்காரர்களுக்கு மகா உன்னதமான ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நாளாகவே இந்த நாளை நிச்சயமாக சொல்லலாம். கடந்த 5 ஆண்டுகளாக எந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு மாதிரியாக கவலைகள் இருந்ததோ, பிள்ளை சரியில்லை, புருஷன் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, தொழில் சரியில்லை, சொந்த வாழ்க்கை அமைப்புகள் இப்படி இருக்கிறது, நானே சரியில்லை என்கின்ற மாதிரியான அத்தனை விஷயங்களிலிருந்தும் எப்படி சரியாவது என்கின்ற தீர்வுகள் தெளிவுகள் கிடைத்து அதன்படியே அதன் மூலமே நடந்து மனதையும் உடம்பையும் நன்றாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஆரம்ப நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு புத்திர பாவகம் மற்றும் அதிர்ஷ்ட பாவகம்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன், அவர் 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் தன் வீட்டிற்கு 12இல் மறையக்கூடிய பிள்ளைகளால் சந்தோஷம் ஏற்படக்கூடிய சுப நாள் இன்னைக்கு. அதிர்ஷ்டம் செயல்பட போகுது. அதோன்னு வந்துருச்சு. இன்னும் ஒரு 40 நாளாக என்னமோ தான். மார்ச் 29ஆம் தேதி உங்களை பீடித்திருக்கின்ற, உங்களை கவலைக்கு உள்ளாக்கிட்டு இருக்கின்ற, உங்களை கைகால் இந்த பக்கம் எதுவும் அசைக்க முடியல, முட்டுச்சந்தில் போய் நிற்கிற மாதிரி என்னுடைய எல்லாவற்றையும் முடக்கி போட்டு விட்டது என்கின்ற ஜென்மச்சனி விலக போகுது. இப்போ இந்த ஜென்மச்சனி விலகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயங்கள் நல்லபடியாக நடந்து, ஒரு அறிமுகம் நடந்து, அது நடந்து இது நடந்து அதிர்ஷ்டம் மறுபடியும் செயல்பட்டால் தானே ஒரு நல்ல நிலைமைக்கு கும்பராசிக்காரங்க எல்லாரும் வர முடியும். அந்த அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த
நாள் அமைஞ்சிருக்கு. 5ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டிருப்பது கடந்த காலங்களில் பிள்ளைகளுக்கு நல்லதுகள் நடக்கலையே, வீட்டில் ஒரு மங்கள விஷயமே நடக்கலையே, ஏற்கனவே நடந்த கல்யாணம் கூட நல்லா இல்லையே, கல்யாணமே நடக்கலையே, பிள்ளை சரியாக வேலைக்கு போகலையே, படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கலையே, படிக்கவே முடியலையே, திடீர்னு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டானே, அப்படி ஆகிட்டானே, குழந்தை இப்படி இருக்கே அப்படி இருக்கே என்கின்ற மாதிரியாக பிள்ளைகளால் ஏதேனும் தொல்லைகளை, மன வருத்தங்களை, அழுத்தங்களை அப்படியே அடைந்து கொண்டிருக்கின்ற கும்பராசிக்கார பெற்றோர்கள் எல்லோருக்குமே இந்த வாரத்திலிருந்தே அது சார்ந்த விஷயங்களிலிருந்து கண்டிப்பாக தீர்வுகள் ஏற்படும். பிள்ளையை பற்றி இனிமேல் பெருமைப்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்களோ, ஏது செய்கிறாங்களோ, சாப்பிட்டாங்களோ, கொண்டாங்களோ, அங்கே நடக்கிறது எதையாவது நம்ம கவலைப்படுவோம்னு சொல்ல மாட்டேன்றாங்களா என்கின்ற மாதிரியான குழப்பத்தில் இருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல மாற்றங்களுள்ள நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. எல்லா நிலைமைகளிலும் குறிப்பாக இன்ஜினியரிங் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் மாதிரியான, சிவில் இன்ஜினியரிங் மாதிரியான கட்டிடம் கட்டக்கூடிய துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், அதற்கான மேற்படிப்பு படித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. பில்டர், ரியல் எஸ்டேட்டுக்காரர், இந்த 2 பேர் கும்பராசிக்காரங்களும் 5 வருஷமாக நல்லா இல்லை. ஒரு பில்டருக்கு கட்டிடங்கள் விற்கலை, ஒரு ரியல் எஸ்டேட்டுக்காரருக்கு இடம் விற்கலை. இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு 3 வருடங்களாக லாபத்தை, பணத்தை கண்ணில் பார்க்க முடியாத சூழல்களில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அப்படியே படிப்படியாக முன்னேற்றம் வருகின்ற நாள் திங்கட்கிழமையிலிருந்தே அப்படியே நல்ல மாற்றம் வந்துடும். ஒரு 40 நாள் ஒரு ஃபவுண்டேஷன் கிடைக்கும். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வசந்தம் வரக்கூடிய நல்ல அருமையான அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு ராஜ யோகாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய 5, 9 கூடிய செவ்வாயும் சந்திரனும் 4ஆம் இடத்துல பௌர்ணமி நிலையில் அதியோகம் மாதிரியான ஒரு நல்ல மங்கள யோகத்தில் செயல்படக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. மிகச்சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ராசியிலேயே சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். ராசிநாதன் பரிவர்த்தனை என்கின்ற அமைப்பில் இருக்கிறார். கடந்த காலங்களில் ராகு ஜன்ம ராகுவாக ராசியிலே இருந்ததுனால மன அழுத்தங்களையும் எதுவுமே செய்ய முடியாமல் இப்படி போனால் இடிக்குது, அப்படி போனால் முட்டுது என்கின்ற நிலைமையில் ஒன்றும் நடக்காமல் இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை மீனராசிக்கார நடுத்தர வயதினருக்கும் நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிக்கின்ற யோக நாளாக இந்த நாள் அமையுங்க. இன்னும் 4 மாத காலத்திற்கு கிட்டத்தட்ட மே மாதம் ராசியிலிருந்து ராகு வெளியே போகிற அளவிற்கு, வெளியே போகிற நாள் வரைக்குமே சுக்கிரன் அங்கேயே உச்சமாக இருந்து ராகுவை சுபத்துவப்படுத்தக்கூடிய அமைப்புகளில் இருப்பார். கடந்த காலத்தில் அந்நிய இன, மத, மொழி பேசுகின்றவர்கள், அதாவது நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய இனத்துக்காரர் இல்லை, நம்முடைய மொழிக்காரர் இல்லை, நம்முடைய மாநிலத்துக்காரர் இல்லை, நம்முடைய மதத்துக்காரர் இல்லை, இவர்களால் தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருந்த இந்த மாதிரியான ஆட்கள் மேலதிகாரிகளாக வந்து, இந்த மாதிரியான ஆட்கள் எனக்கு உத்தரவு போடுறவங்களா, சம்பளம் கொடுக்குறவங்களா, முதலாளியாக வந்து என்னை பெரிய டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே அதிலிருந்து தீர்வுகள், விடுதலைகள் கிடைக்க ஆரம்பிக்கின்ற சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமையும். வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கிறேங்க, அல்லது வீடு வாங்கவே முடியலைங்க, வாங்கின வீட்டில் வில்லங்க இருக்குதுங்க, வாங்கின வீட்டடி மனையில் வில்லங்க இருக்குது, இந்த மாதிரி வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் எதுவும் சரியாக நடக்கவில்லை என்றவர்களுக்கு திங்கட்கிழமையிலிருந்து அப்படியே படிப்படியாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதுலேயும் அம்மா பேரில் ஏதாவது முரண்பாடுகள் இருந்தவங்க, ராசியில் ராகு இருந்ததுனால அம்மா புள்ள, அம்மா பொண்ணு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே தாய் என்கின்ற தெய்வம் ஒரு நிலையில் எதையாவது ஒன்றை மறுத்து செய்தாலும் கூட நமக்காகவே வாழ்கின்றவர் தாய் என்கின்ற ஒரு மாபெரும் உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இப்போது மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு உண்டு. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இப்போ வருங்க. தொழில் மாற்றம் வரும், வேலை மாற்றம் வரும். 10ஆம் இடமும் 9ஆம் இடமும் இப்போது சம்பந்தப்பட்டிருக்கிறது. தர்மகர்மாதிபதிகள் ஒன்றாக அப்படியே 8, 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற அமைப்பு 50 வயதுக்கு மேற்பட்ட 50 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தொழில் மாற்றத்தை, தொழில் முன்னேற்றத்தை, தொழில் அடையாளத்தை செய்து கொடுக்கக்கூடிய, காண்பிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு 10 வருஷ காலத்திற்கு 50 வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்கள் மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய, அடிப்படை அம்சங்கள் உருவாகக்கூடிய, எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிறைவான நல்ல நாளுங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இன்றைக்கு நம்முடைய ஜோதிட சந்தேகம் விளக்க பகுதியில் மிக முக்கியமான ஒன்றை வந்து கண்டிப்பாக பார்த்துடலாங்க. எல்லாருக்குமே ஒரு தேவைப்படுகின்ற ஒரு விளக்கமாக இந்த விளக்கம் இருக்கும். எல்லார் மனசுலையும், ஜோதிடர்கள் மட்டும் இல்லைங்க, ஜோதிட ஆர்வம் இன்றைக்கு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஜோதிடம் முழுமையாகவே தெரிய வருகிறது. ஆக ஜோதிட ஆர்வம் உள்ளவர்களுக்கே இந்த மனசில் அந்த சந்தேகம் இருக்கும். இப்போ பாருங்கள், சில பல தோஷங்களை பொதுவாகவே சொல்லிடுறாங்க. செவ்வாய் தோஷம்னு சொல்லிடுறாங்க, ராகு கேது தோஷம்னு சொல்லிடுறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது என்பது பிற மாவட்டங்களில்,
குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள்லேயும் தென் மாவட்டங்கள்லேயும் அதிகமாக பார்க்கப்படுகின்ற சூழ்நிலைகளில் ராகுவால் தோஷம் இருக்கக்கூடிய ஒருவருக்கு 28 வயசுக்கு பிறகு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்களே, இது சரியா அப்படின்னு சொன்னால் உண்மையில் பொதுவான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக சரியானது இல்லை ஜோதிடத்தில். ஒரு திருவிழா கூட்டத்தில் ஒருத்தர் இந்த இடத்துல பச்சை புடவை கட்டியிருக்கிறவங்க என் பொண்டாட்டி அப்படின்னு சொன்னால் அந்த திருவிழா கூட்டத்தில் ஒரு 1000 பேராவது பச்சை புடவை கட்டியிருப்பாங்க. அப்போ அதில் யார் அவருடைய மனைவின்னு யாராக கண்டுபிடிக்க முடியுமா? அந்த மாதிரியான ஒரு பொதுவான அமைப்பு தாங்க இப்போ இந்த ராகுவால் 28 வயசுக்கு பிறகு தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறது. உண்மையில் ராகு கேது தோஷம் என்பது கிடையவே கிடையாது என்பதை நம்முடைய ஜோதிட விளக்க பகுதியில் நிறைய இடங்களில் நான் விளக்கியே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்றைக்கோ ஒரு நாள் ராகு 7ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ இருந்ததுனால வாழ்க்கை பாதிக்கப்படுகின்ற ஒன்றை பார்த்து ராகு கேது தோஷம்னு சொல்லி அது எல்லாருக்குமே பாதிக்கப்படும் என்பது மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய அமைப்புகள் தான் இன்றைக்கு அந்த ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷம்னு சொல்லப்பட்டிருக்குங்க. 7-8 ராகு கேதுக்கள் இருந்தாலும் சிறு வயதிலேயே, உண்மையை சொல்லப்போனால் 18 வயசுலேயே 7ஆம் இடத்துல ராகு இருந்து கல்யாணம் பண்ணவங்கலாம் உண்மையிலே இருக்கிறாங்க. ஏன்னா ராகு தான் இருக்கும் இடத்தின் அதிபதியை போல செயல்படக்கூடிய ஒரு கிரகம். அப்போ ராகு கேது எங்கங்க 7ஆம் இடத்துல இருக்குதுங்க. அப்போ அந்த 7ஆம் இடத்துல இருந்தாலே அந்த 7ஆம் இடத்தை கொடுத்தவர், அதாவது அந்த இடம் சுபத்துவமாக இருந்து அந்த அதிபதி வலுவாக இருக்கும் பொழுது ராகுவின் புக்தி 20 வயதில் வந்தால் 20 வயதில் கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும். தாம்பத்திய சுகத்தை அவர் 20 வயதில் கொடுக்கவே செய்வார் என்பது தான் ஒரு பெண்ணிற்கான ஒரு அமைப்பு. எந்த இடத்துல பாபத்துவம் அதிகமாக இருக்கிறதோ, ஒரு நிலையில் 7ஆம் இடத்துல ராகு இருந்து 8ஆம் இடத்துல சனி இருந்து 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து இந்த மாதிரி முக்கூட்டு தாக்குதல்னு சொல்லுவேன். 2, 7, 8ஆம் இடங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்கும்போது மட்டும்தாங்க இந்த 28 வயதுக்கு பிறகு கல்யாணம் நடக்கிறது போன்றவைகள் நடக்கும். ஒருவேளை முன்னாடியே கல்யாணம் நடந்தால் ஒரு மாதிரி கல்யாணத்தில் பிரச்சனைகள், மன வாழ்க்கை முறிவு போன்ற அமைப்புகள் நிச்சயமாக வருங்க. அப்போ ராகு கேது தோஷம் என்பது ஒரு நிலையில் எல்லாவற்றையும் கணித்து பார்க்க வேண்டிய ஒன்று. அந்த ராகு எப்படி இருக்கிறார், கொடுத்த 7ஆம் அதிபதி, வீடு கொடுத்த 7ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார், எல்லாவற்றிற்கும் பொதுவான தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய காரக கிரகமான சுக்கிரன் எப்படி இருக்கிறார் என்பதெல்லாம் கணிக்கணும். ஆக 7ஆம் இடத்தில் இருந்தாலோ, ராசியில் இருந்தாலோ, 2இல் இருந்தாலோ, 8இல் இருந்தாலோ ராகு கேது தோஷம் என்பது பொதுவாக கணிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கவே முடியாதுங்க. அது மாதிரி சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறைந்த அளவு ஞானம் இருக்கிறதாகத்தான் அர்த்தம். 7ஆம் இடம் புதனுடைய வீடுன்னு வச்சுக்குவோம். ஒரு நிலையில் புதன் சுபத்துவமாக இருக்கிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார். 7ஆம் இடத்திற்கு வேறு எந்த விதமான பங்கம் இல்லை. சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அப்போ என்ன நடக்கும்? சீக்கிரமாகவே 20, 21 வயதில் பெண்ணானால், ஆணாக இருந்தால் ஒரு 24, 25 வயசில் 7இல் ராகு இருந்தாலும் கூட கண்டிப்பாக ராகுவின் தசை புக்திகள் வரும்போது திருமணத்தை கொடுத்துரும். ஏன்னா ராகு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தின் அதிபதியைப் போல செயல்படக்கூடிய கிரகம் இல்லையா? ஆகவே பொதுவாக ராகு இந்த இடத்துல இருக்கிறதுனால தோஷம், அதனால 28 வயசுக்கு பிறகு தான் கல்யாணம் நடக்கணும் என்கின்ற மாதிரியான அமைப்பு எந்த ஒரு நிலையிலும் பொதுவாக சொல்லப்படுவது அர்த்தமற்றது என்பது தான் இன்றைய உண்மையான ஜோதிட விளக்கமாக இருக்க முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.